சின்ன வயசுல நான் கேட்டதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது. அதுக்கு தான் மொத்தமா சேர்த்து ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துல இருக்கிற ஒரு முக்கியமான கரு வந்துட்டு நான் 2வது படிக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட், என்னோட நேட்டிவ் பிளேஸ் தஞ்சாவூர்ல. ஸோ அதை வந்துட்டு நான் இந்த கதைக்கு களமா வச்சு நான் பண்ணியிருக்கேன். சத்யா வந்து படத்துல வந்துட்டு ஹையர் செகண்டரி படிக்கிற ஸ்டூடெண்ட், 12வது படிப்பார். அந்த நடந்த விஷயம் 10 வருஷம் கழிச்சு படிச்சிருக்காரு, அது அவர் சொல்லாம விட்டுருக்காரு. அவ்வளவுதான். போட்டியெல்லாம் கிடையாது. அப்ப எனக்கு யார் போட்டி என்னாலும் வீட்டுல ஒழுங்கா படிச்சிருந்தா பிரச்சனை இல்லையா? எப்படி நான் இப்போ ஒழுங்கா படிக்கல, அண்ணன் வந்து ஆக்டரா இருக்கான், ஒழுங்கா படிக்கல, நம்ம சினிமாவுக்கு போயிடலாம், வீட்டில் வந்து என்ன திட்டுனாங்கன்னா உன்னால பாரு அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், அந்த மாதிரி இதுதான். மற்றபடி போட்டியில் அவன் ரொம்ப நல்லா ஆக்டராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு தான் சந்தோஷம். ஏன்னா இட்ஸ் மை பிரதர். இதில் போய் நான் பொறாமப்படுறதோ ஜெலசியாக ஃபீல் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு போட்டியாக நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பட் ஐல் பி வெரி ஹாப்பி. இப்போ ஐம் வெரி ப்ரௌட். நான் சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ ஒரு இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி வந்து ஆக்டர்ஸுக்கு வந்து பிகினிங் ஆஃப் த கெரியர் கிடைக்கிறது வந்து வெரி ரேர். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. என்னோட பிரதர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னு ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு இப்போ ஷூட்டிங் இல்லை, சைக்கிள் வாங்க காசும் இல்லை, அதுதான் உண்மை. வாங்கிட்ட அப்புறமா உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோட கருப்பு ஷர்ட் போடலாம்னு நினச்சி என் கபடில் வச்சிருந்தா அவர் போட்டு வந்துட்டாரு. சரி ஓகே, வெள்ளை அதே கருப்பு வேற எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு நான் வெள்ளை போட்டு வந்தேன். அவ்வளோதான், வேற ஒன்றும். சட்டை சின்ன வயசுலேருந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டு தான் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் அதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ.